நெரிசலில் இருந்த கிடைத்த சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் தவிக தலைவர் விஜயிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக தகவல் வெளியாக இருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய டெல்லி செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம். சுசித்ரா, என்னென்ன கோணங்களில் விஜயிடம் விசாரணை நடத்தப்படுகிறது? இப்போ சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் என்றால் அந்த காட்சிகள் மூலமாக என்னென்ன கேள்விகள் அவரிடம் முன்வைக்கப்படுகின்றன? சிபிஐயினுடைய 3வது நாள் விசாரணை என்பது தற்பொழுது விஜயிடம் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக கரூர் கூடு நெரிசல் விவகாரத்தில் அவர் கடந்த ஜனவரி மாதம் விசாரணைக்கு வந்த பொழுது தன்னுடைய வாக்குமூலங்களையும் அவர் அளித்திருந்தார். அது மட்டுமல்லாமல் பல்வேறு கேள்விகளுக்கான ஒரு விளக்கத்தையும் தவேக தலைவர் விஜய் சிபிஐ அதிகாரிடம் வழங்கியிருந்த நிலையில் அந்த பதில்கள் ஏற்கனவே கரூர் மாவட்டத்தினுடைய நிர்வாகமான மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் சமர்ப்பித்த அந்த சிசிடிவி காட்சிகள் மற்றும் அவர்களுடைய தரப்பு வாக்குமூலங்களோடு ஒப்பிடப்பட்டு தற்பொழுது அதன் மீதான ஒரு விளக்கங்களை தற்பொழுது அதிகாரிகள் விஜயிடம் கேட்டு வருவதாக கூறப்படுகிறது. மிக முக்கியமாக தமிழக அரசு கூறும் கருத்துக்களுக்கும் அவர்கள் முன்வைத்த அந்த ஒரு வாதங்களுக்கும் விஜய் தரப்பில் வைக்கப்பட்டுள்ள அந்த வாக்குமூலங்களுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசங்கள் மற்றும் அதன் அடிப்படையிலான பல்வேறு விளக்கங்களைத்தான் இன்றைய இந்த 3வது நாள் விசாரணையில் தற்பொழுது சிபிஐ அதிகாரிகள் குழு என்பது தற்பொழுது விஜயிடம் எழுப்பி வருகிறது. அவருடைய அந்த ஒரு வாக்கி டாக்கி விவகாரம், குறிப்பாக தமிழக காவல்துறை வழங்கிய அந்த அறிவுறுத்தல்கள் என்பது தவேக தரப்பில் பின்பற்றப்பட்டதா என்ற ஒரு கேள்வியும் அதிகாரிகள் முன்வைத்து வருகிறார்கள். அது மட்டுமல்லாமல் தமிழக காவல்துறை மற்றும் மாவட்ட நிர்வாகம் தரப்பில் இருந்து முறையான ஒரு அறிவுறுத்தல்கள் தங்களுக்கு வரவில்லை, இவ்வளவு கூட்டம் அதிகமாக இருந்திருக்கும் பொழுது அதனை கட்டுப்படுத்துவதற்கான ஒரு நடைமுறை நடவடிக்கைகளை எடுப்பதற்கு கரூர் மாவட்ட நிர்வாகம் குறிப்பாக தமிழக அரசு தவறிவிட்டது என்ற ஒரு குற்றச்சாட்டை அவர் ஏற்கனவே முன்வைத்தனர். அந்த ஒரு விளக்கத்தை தற்பொழுது விஜய் தரப்பானது மீண்டும் கூறி வருவதாக கூறப்படுகிறது. மிக முக்கியமாக கரூர் கூட்ட நெரிசலுடைய அந்த சம்பவத்திற்கு முன்னதாகவும் சம்பவம் நடைபெற்ற பொழுதும் அவருடைய வாகனம் செல்ல முற்பட்ட அந்த வழி தொடர்பான பல்வேறு கேள்விகளையும் எழுப்பியிருக்கிறார்கள். காவல்துறை அறிவுறுத்தல் அடிப்படையில் தாங்கள் அதனை பின்பற்றிதான் சென்றதாகவும் தவேக தரப்பானது விளக்கத்தை அளித்திருந்தாலும் தமிழக காவல்துறை மற்றும் தவேக தலைவருடைய வாக்குமூலங்களுக்கிடையே மிகப்பெரிய வேறுபாடு உள்ளது என்ற ஒரு கருத்தையும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளதாகவும் அதற்கான ஒரு விளக்கத்தை தான் அவர்கள் கேட்டு வருவதாக கூறப்படுகிறது. ஒரு நீண்ட விசாரணையாக இன்று நாள் முழுவதும் அவரிடம் அந்த விசாரணை என்பது நடைபெறும் என்றும் எதிர்பார்க்கப்படும் நிலையில்தான் அவர்களுடைய வழக்கறிஞர்கள் குழுவும் தற்பொழுது உள்ளே சிபிஐ அலுவலகத்திற்கு உள்ளே அவர்கள் சென்றிருக்கிறார்கள். இன்று காலை சரியாக சுமார் 10:30 மணி அளவில் அவர் சிபிஐ அலுவலகத்திற்கு வந்த நிலையில் 11 மணிக்கு பிறகுதான் அவருடைய விசாரணை என்பது அவரிடம் சிபிஐ அதிகாரிகள் தரப்பிலிருந்து தொடங்கியுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக கரூர் கூட்ட நெரிசல் விவகாரத்தில் எடுக்கப்பட்ட தவேகாவுடைய கட்சி சார்பாக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்ன, அது மட்டுமல்லாமல் காவல்துறை குறிப்பாக மாவட்ட நிர்வாகம் தரப்பிற்கு விசாரணையின் பொழுது வழங்கிய அந்த ஒரு தகவல்கள் என்ன என்ற ஒரு கருத்தையும் அதிகாரிகள் இன்றைய அந்த விசாரணையில் விளக்கமாக கேட்டு வருகிறார்கள். அவை மட்டுமல்லாமல் அங்கிருக்கக்கூடிய மற்ற அரசியல் கட்சிகளுடைய தலைவர்களுக்கு இந்த கரூர் கூட்ட நெரிசல் விவகாரத்தில் தொடர்பு உள்ளதாக தவேகாவினுடைய நிர்வாகிகள் குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்த நிலையில் அது தொடர்பான ஒரு கேள்விகளையும் விஜயிடம் அதிகாரிகள் இன்று ஒரு விளக்கத்திற்காக எழுப்பியுள்ளதாகவும் கூறப்படுகிறது. அந்த விசாரணை தற்பொழுது சுமார் 11 மணி அளவில் தொடங்கி தற்பொழுது வரை நடைபெற்று வருவதாகவும் அந்த இன்று மாலை வரை அந்த விசாரணை நீடிப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளதாகவும் சிபிஐ தரப்பில் தற்பொழுது கூறப்பட்டுள்ளது. விரிவான விவரங்களுக்கு நன்றி சுசித்ரா.